10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. சரி, நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு வந்து செல் மெம்பரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம வந்து செல் வாலை பற்றி பார்த்தோம். இப்போ பார்க்கக்கூடிய சாப்டர் எது அப்படின்னா செல் மெம்பரைனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ செல் மெம்பரைன் அப்படின்னு என்ன அப்படின்னா the cell membrane is also is called the cell surface or plasma membrane. இதுக்கு இன்னொரு பேர் என்ன? plasma membrane. It is a thin structure which is the hold the cytoplasmic content is called the cytosol. அப்போ என்ன சொல்கிறாங்க? cytosol அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு fluid substance. ஆக்சுவலாக இது எப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெரிய பிளேட் இருக்குது. இந்த பிளேட்டில் இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு நம்ம எழுதுகிற எக்ஸாம் பேட் இருக்கு இல்லையா, அதை கணக்கு வச்சுக்கலாம். சுற்றி இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இது செல் வால். இன்னரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஜெல் மாதிரி சரிங்களா, அந்த ஜெல்லை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணுறோம். அந்த நம்ம எழுதுகிற எக்ஸாம் பேடில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறோம் ஜெல்லை. அந்த ஜெல்லுக்கு மேலே தான் என்ன இருக்கும் அப்படின்னா செல் ஆர்கனல்ஸ் எல்லாமே எம்பீடடாக இருக்கும், புதஞ்சிருக்கும். ஓகேவா, அப்போ அந்த கேரக்டருக்கு என்ன பேருனா அங்கே என்ன இருக்கும்? சைட்டோபிளாசம் சொல்லக்கூடியது இருக்கும். அப்போ அந்த சைட்டோபிளாசம் நம்ம என்ன சொல்கிறோம்? சைட்டோசால் அப்படிங்கிற விட நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி தின், லெஸ் தென் 10%. எவ்வளோ கம்மியாக இருக்குது நமக்கு? 10 எக்ஸ்ட்ரீம் இந்த 10% இல்லை 10 நானோமீட்டர்ஸ் அளவு நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெசன்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, சரி, அதில் பாருங்கள் நமக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. த மாடல் ஆஃப் செல் மெம்பரைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் நீங்கள் புக்கில் ஃபுல்லாக ஸ்ட்ரக்சரோட டயக்ராம் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு இந்த இடத்துல குளோபுலார் புரோட்டீன் இருக்குது, அதுக்கப்புறம் கிளைகோ புரோட்டீன், கார்போஹைட்ரேட், கிளைகோலிப்பிட் என்னென்ன ப்ரெசண்ட்டாக இருக்குது பாருங்கள். நமக்கு கிளைகோலிப்பிட் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, அதுக்கப்புறம் இன்டகரல் புரோட்டீன், பெரிபரல் புரோட்டீன், சேனல் புரோட்டீன், ஆல்ஃபா ஹெலிக்ஸ் புரோட்டீன் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா இங்கே பாருங்கள் ஒரு லைன் மாதிரி போகுது இல்லையா, இந்த லைனுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆல்ஃபா ஹெலிக்ஸ் புரோட்டீன். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு செயின் மாதிரி இருக்கும், பாசி மணி மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா கார்போஹைட்ரேட். ஓகே, அப்போ இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சருக்கு பாருங்கள் ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க நம்ம புக்கில் டயக்ராமில். இப்போ இதுக்கு என்ன பேர் அப்படின்னா சேனல் புரோட்டீன். அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று பாருங்கள் சின்னதாக ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது பெரிபரல் புரோட்டீன். அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்டகரல் புரோட்டீன் சொல்லக்கூடிய கேரக்டர் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? கொடுத்துருப்பாங்க. சரியா, அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த செல் மெம்பரேனில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அடுத்தது ஃப்ளூயிட் மொசைக் மாடல். த ஜொனாதன் சிங்கர் அண்ட் கார்த் நிக்கோல்சன். ஜொனாதன் சிங்கர் அண்டு நிக்கோல்சன் இப்படி வச்சுக்கலாம். ஃப்ளூயிட் மொசைக் மாடல் அப்படின்னால யார் அப்படின்னா சிங்கர் அண்ட் நிக்கோல்சன். ஓகே, 1972 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொப்போஸ் டு த ஃப்ளூயிட் மொசைக் மாடல். எந்த மாடலை ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க அவங்க? ஃப்ளூயிட் மொசைக் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து அவங்க ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. சரி, இப்போ இந்த ஃப்ளூயிட் மொசைக் மாடலில் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இட் இஸ் அ மேடப் ஆஃப் lipid and protein. It is a made up of lipid and protein together with a little amount of carbohydrate. ரொம்ப குறைவான அளவு என்ன இருக்குது நமக்கு? கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடியது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ little amount of carbohydrate. The lipid membrane is made up of phospholipid. எதனாலானது? The lipid membrane is made up of phospholipid. The phospholipid molecule is இப்போ நம்ம எப்படி நம்ம இங்கே பாருங்கள், இது வந்து டைல், இது வந்து ஹெட்டு. ஓகேங்களா, இது தலைப்பகுதி, இது வால் பகுதி. இப்போ தலைப்பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா ஹைட்ரோஃபீலிக், நீரை விரும்பக்கூடியதாக இருக்கும். சரியா, இதே டைல் அப்படின்னா என்னது அப்படின்னா நீரை வெறுக்கக்கூடிய பகுதி. ஹைட்ரோஃபோபிக்காக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி 1 மார்க் கொஷின் கேட்பாங்க. ஓகே, அப்போ தலைப்பகுதி எப்படி இருக்குது? ஹைட்ரோஃபீலிக். இதே வால் பகுதி எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஹைட்ரோஃபோபிக் கண்டிஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, அப்போ
The phospholipid molecule has a hydrophobic tail and the hydrophilic head. The hydrophobic tail repels water and the hydrophilic head is attract to the water. அப்போ எது நீரை விரும்பும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஹெட் தான் என்ன பண்ணும் நமக்கு வந்து வாட்டரை வந்து அட்ராக்ட் பண்ணும். The protein of the membrane are globular protein. என்ன protein present ஆயிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா globular protein சொல்லக்கூடியது வந்து நமக்கு present ஆயிருக்கு. Which is are found intermingled between the lipid bilayer. Most which is the projecting beyond the lipid bilayer. அப்போ என்ன லேயர் இருக்குது நமக்கு lipid bilayer வந்து பார்த்தீங்கன்னா present ஆயிருக்கு. is a proteins are called the integral protein. அப்போ இந்த ப்ரோட்டீனுக்கு என்ன பேர் integral protein. நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா integral protein என்னன்னு சொல்லிட்டு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. சரியா? அப்போ integral proteinங்கிறது நமக்கு என்னது the protein of the membrane are globular protein which is are found in intermingled between the lipid bilayer. அதாவது most which is the projecting beyond to the lipid bilayer. இது வரைக்கும் எழுதணும். அப்போ அந்த ப்ரோட்டீனுக்கு என்ன பேர் அப்படின்னா இன்டெக்ரல் புரோட்டீன். ஓகே, அதாவது குளோபுலார் புரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இதை நம்ம என்ன சொல்லுவோம் இன்டெக்ரல் புரோட்டீன் சொல்லுவோம். அதுக்கடுத்து இன்னொரு நமக்கு 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம் பெரிபரல் புரோட்டீன் அப்படின்னு என்னென்னு கேட்பாங்க. ஓகே, இப்போ பெரிபரல் புரோட்டீனுங்கிறது என்ன அப்படின்னா few are superficially attached on either surface of the lipid bilayer which is called the peripheral protein. அந்த புரோட்டீனுக்கு என்ன பேர் அப்படின்னா பெரிபரல் புரோட்டீன் சொல்லக்கூடியது. அப்போ superficially attached on either surface of the lipid bilayer which is called the peripheral protein. The proteins are involved in transport of molecule across the membrane and also act as a enzyme receptor or antigen. Also act of the enzyme receptor or antigens character வந்து பார்த்தீங்கன்னா present ஆயிருக்கும். அப்போ இது ஒரு முக்கியமான பார்ட். அப்போ இது ரெண்டு இதில் நம்ம கொஸ்டின் 2 மார்க்கில் கேட்கலாம். இன்டெக்ரல் புரோட்டீன் என்ன கேட்பாங்க பெரிபரல் புரோட்டீன் என்னன்னு கேட்பாங்க. அப்போ the carbohydrate molecule of the cell membrane are short chain polysaccharide. That is either bound with the glycoprotein or glycolipid. அங்கே என்ன present ஆயிருக்கும் ஒன்று glycoprotein இருக்கும் அப்படி இல்லைன்னா என்ன இருக்கும் அப்படின்னா glycolipids இருக்கும் and form the glycocalyx and form the glycocalyx. அப்போ இந்த இடத்துல கொஸ்டின் கேட்டு என்ன கொஸ்டின் கேட்பாங்க நமக்கு the first இது நமக்கு வந்து நமக்கு 1 மார்க் கொஸ்டினில் கேட்குறாங்க அப்படின்னா the carbohydrate molecule of the cell membrane a short chain polysaccharide பவுண்ட் இன் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ பவுண்ட் இன் கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏ கிளைகோப்ரோட்டீன், ஆப்ஷன் பி கிளைகோலிப்பிட்ஸு, ஆப்ஷன் சி கிளைகோகேலிக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. சரி, அப்போ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அந்த இடத்துல ஆல் ஆஃப் திஸ் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போடணும். அப்போ the movement of the membrane the lipid from the one side of the membrane to the other side by the vertical movement is called the flip-flopping or flip-flop movement. இது மூமெண்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா ஃப்ளிப் ஃப்ளாப்பிங். இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ளாப்பிங் மூமெண்ட் அல்லது ஃப்ளிப் ஃப்ளாப் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது பாம்பு எப்படி வளைஞ்சு நெளிஞ்சு போகுதோ அந்த மாதிரி வந்து மூமெண்ட் ஆகக்கூடிய தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளிப் ஃப்ளாப் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, this movement takes place more slowly than laterally diffusion of lipid molecule. The phospholipid can have flip-flop movement because these phospholipids have the smaller polar region, whereas this protein cannot flip-flop because their polar region is extensive. சரிங்களா? அப்போ இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நமக்கு. அதாவது மேலே இருக்கக்கூடியது புரோட்டீன் சேனல், இது எக்ஸ்ட்ரா செல்லுலர் பேஸ், இது உள்ள, அதாவது ஒரு செல்லுக்கு இது வெளியே இது உள்ள. ஓகேங்களா? நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா டயக்ராம் தெளிவாக தெரியும். அதாவது இது புரோட்டீன் சேனலு ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. உள்ளே என்ட்ரி ஆகும்போது பாருங்கள் இந்த இடத்துல சின்னதாக ஒரு கேப் வாய் திறந்த மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன வேர்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா செமி பர்மியபிள் மெம்பரைன் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். அதாவது எது உள்ளே வேணுமோ அதை மட்டும்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே அலோ பண்ணும். அப்போ புரோட்டீன் உள்ளே வரணும். அப்போ உள்ளே வந்து நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வாய் ஓப்பன் ஆகிருக்கும். அடுத்து நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல உள்ள என்ட்ரி ஆகிட்டு அடுத்து நமக்கு இன்னர் பார்ட்டுக்குள்ளே நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அது வந்து உள்ளுக்குள்ளே கேரியர் ஆகிடும். ஸோ தட் இஸ் கால் த கேரியர் புரோட்டீன். இந்த கேரக்டருக்கு என்ன பேர் அப்படின்னா கேரியர் புரோட்டீன். ஃபஸ்ட்டு பாருங்கள் டயக்ராமில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் சேனல் இருக்குது, ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. இந்த ப்ரோட்டீன் என்ன ஆகுது கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்பிட்வீன் கேப்பில் வருது. சரிங்களா? அப்போ அந்த கேப்பில் வரும்போது பார்த்தீங்கன்னா கேப் எப்படி இருக்குது இந்த இடத்துல
நமக்கு க்ளோஸாக இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க இல்லையா. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே வந்த உடனே இது ஓப்பன் ஆகும், உள்ளே போயிட்டு சென்டர் பாயிண்டில் நிற்குது பாருங்கள். அடுத்து நமக்கு என்னது இன்னர் பார்ட்டில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆயிரும். ஸோ அப்போ கேரியர் புரோட்டீன் நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு. அப்போ இது இன்ட்ராசெல்லுலார் ஸ்பேஸு, அது எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா. சரி, அப்போ இது நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது டயக்ராம் பேஸ்டு நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின் கேட்பாங்க. அடுத்த கேரக்டர் ஃபங்க்ஷன் ஆஃப் த செல் மெம்பரைன். அடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் த செல் மெம்பரைன். அப்போ செல் மெம்பரைனுக்கு என்ன மெயின் ஃபங்க்ஷன்? The main function of the cell membrane is enormous, which is including in a cell signaling. என்ன மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னா செல் சிக்னலிங், transporting nutrients and water, preventing unwanted substance. அதான் அந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான். செமி பர்மியபிள் மெம்பரைன் எது தேவையோ உள்ளே அலோவ் பண்ணும். அப்போ அன்வான்ட் சப்ஸ்டன்ஸ் வந்தால் என்ன பண்ணிடும் வெளியவே ஃபில்டர் பண்ணிடும், உள்ளே என்ன பண்ணாது அப்படின்னா அலோவ் பண்ணாது. அப்போ இதுதான் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது? த ஃபங்க்ஷன் ஆஃப் த செல் மெம்பரைன் இஸ் எனாமரஸ் விச் இன்க்ளூடிங் த செல் சிக்னலிங், டிரான்ஸ்போர்ட்டிங் நியூட்ரியன்ஸ் அண்ட் வாட்டர், preventing unwanted substance entering into the cell and so on. இது என்ன தேவையோ அதை மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே இன்வால்வ் ஆகும். இது நமக்கு 2 மார்க் கொஷனில் கேட்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செல் டிரான்ஸ்போர்ட். அப்போ செல் டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் the cell membrane act of the channel transport for molecule. The membrane is selectively permeable to the molecule. அப்போ மெயினாக என்ன சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல பாயிண்ட் நம்ம selectively permeable membrane. The molecule, the transport molecule through this energy dependent the process and energy independent to the process. This is a membrane protein channel and carrier. The involved the movement of ions and the molecule across the membrane. அப்போ இதில் என்னென்ன மூவ்மெண்ட் ஆகுதுன்னு கேட்டாங்க அப்படின்னா அயன்ஸ் அண்ட் மாலிகுல் அக்ராஸ் மெம்பரேன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்கு. சரிங்களா. சரி, அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 கேரக்டராக பிரிச்சுக்கிறோம். அதாவது எண்டோசைட்டோசிஸ், எக்ஸோசைட்டோசிஸ்ன்னு பிரிச்சுக்கிறோம். வெளியேற்றுறது, உள்ளுக்குள்ளே வர்றது. இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறோம் நம்ம இந்த எண்டோசைட்டோசிஸ் அண்டு எக்ஸோசைட்டோசிஸ் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா பிரிச்சுக்கிறோம். சரிங்களா. சரி, இந்த டயக்ராம் பாருங்கள் நம்ம கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துக்குங்க. அதாவது இந்த ஒரு செல்லுக்கு வெளியே உள்ள, ஓகேங்களா, சைட்டோபிளாசம் இருக்கிறது உள்ள, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேஸ் பண்ணிக்கிறோம். அப்போ பாருங்கள் மேலே டயக்ராமில் பேகோசைட்டிக் செல் விழுங்குது, பீனோசைட்டிக் லிக்விடாக எடுத்துக்கும், அதுக்கப்புறம் ரிசப்டார் மீடியேட்டர் எண்டோசைட்டிக்ஸ். இப்போ இதில் என்ன இருக்குது பாருங்கள், லிஜெண்ட்டு ரெசப்டார் கோட் ப்ரோட்டீன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அப்போ இந்த வெசிக்கலுக்கு என்ன பேர் அப்படின்னா கோட்டட் வெசிக்கல்ஸ், இதுக்கு பேர் வெசிக்கல்ஸ். அதுக்கப்புறம் வேக்யூல்ஸ் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த ஏரியாவுக்கு பேர் சைட்டோபிளாசம். இது வந்து பிளாஸ்மா மெம்பரைன். எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல கூடிய எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா. சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம வந்து அதாவது உள்ளே வர்றது வெளியே வர்றதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் 2ஆக பிரிச்சுக்கிறோம். எண்டோசைட்டோசிஸ் அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன கேரக்டர் நமக்கு வந்து எண்டோசைட்டோசிஸ் அப்படின்னா என்ன? டூரிங் த எண்டோசைட்டோசிஸ் the cell membrane enfold around the material to form vacuole and bring it into the cytoplasm. சரியா, என்ன ஆகுது நமக்கு வந்து உள்ளுக்குள்ள மெட்டீரியல் வருது. during the endocytosis the cell membrane enfold, உள்ளுக்குள்ள என்ன பண்ணுது வரும்போது ஃபோல்டு பண்ணிக்குது. அப்போ ஒரு புரோட்டீன் வருதா, ஒரு சப்ஸ்டன்ஸ் வருதா, என்ன பண்ணிக்குது ஃபோல்டு பண்ணிக்குது. enfold around the material to form vacuoles and bring into the cytoplasm. There are the 2 type of the endocytosis வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பேகோசைட்டோசிஸ், ரெண்டாவது பீனோசைட்டோசிஸ். அப்போ பேகோ அப்படிங்கிறது solid particles are engulfed by membrane. Solid particles are engulfed by membrane which fold around it and form a vesicle. This enzyme digest and the material and product are absorbed by the cytoplasm. அப்போ phagocyticsனா என்ன மீனிங்? solid particles are engulfed, விழுங்குது. அப்போ விழுங்கும் போது by membrane which fold around it is form the vesicle. This enzyme digests the material and produce and absorbed by cytoplasm. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கேரக்டர் என்ன அப்படின்னா
எக்ஸோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். அடுத்த கேரக்டர் நமக்கு என்னது? எக்ஸோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது the vesicle fuse with plasma membrane and egg content. This is a page of the material out of the cell known as a எக்ஸோசைட்டோசிஸ். அந்த கேரக்டருக்கு என்ன பேர் அப்படின்னா எக்ஸோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகேங்களா? அப்போ எக்ஸோசைட்டோசிஸ் என்னது? வெளியேற்றுறது. அப்போ வெசிக்கல் ஃபியூஸ் வித் த பிளாஸ்மா மெம்பரைன் அண்ட் எஜிட் த கண்டென்ட். திஸ் அ பேஜஸ் டு த பேசேஜ் அப்படின்னா வழி கொண்டு வெளியே போகிறது அல்லது வந்து வழி நடத்தி போகிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா? பேசேஜ்னா பாஸ் ஆகிறது அது வழியாக. இப்போ passage of the material out of the cell is known as a exocytosis. அப்போ இது என்ன அப்படின்னா இந்த கழிவு பொருட்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி என்சைம் இது எல்லாமே. This material may be segregation by the gases, digestive enzyme, hormone or muscus. இதெல்லாம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா என்ட்ரி ஆகுது. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்? எக்ஸோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லி நாம் இதை சொல்லுவோம். ஓகே, அடுத்தது வந்து நமக்கு இந்த சிக்னல் டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிக்னல் டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அது என்ன? சிக்னல் டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னா நமக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க. இந்த ப்ராசஸ் பை விச் த செல் ரிசீவ் த இன்ஃபர்மேஷன் from outside respond to the signal transduction. இப்போ நம்ம எப்படி நமக்கு சிம்பிளாக புரியணும் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம பாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்டீரியாவோ ஒரு வைரஸோ உள்ள என்ட்ரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய பாடி வந்து ஒரு சிக்னல், அதாவது நமக்கு வந்து நம்மளுடைய லிம்போசைட் இருக்கு இல்லையா? அப்போ அந்த லிம்போசைட்டுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சிக்னல் கொடுக்கும். உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கிறது ஒரு பாக்டீரியா. அப்போ அந்த பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு என்ன சப்ஸ்டன்ஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அது இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா? அப்போ அதுக்கு தேவையான சப்ஸ்டன்ஸை எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த கேரக்டரை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது அதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அதை பேஸ் பண்ணி இப்போ வைரஸ் அப்படின்னா இன்டர்ஃபெரானை என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிக்னல் டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ப்ராசஸ் by which the cell receive the information from outside and respond to this called the signal transduction. Plant, fungi and animal cell use the nitric oxide. one more question la கேட்பாங்க என்ன ஆசிட் அப்படின்னா nitric oxide as is the one of the many signaling molecule. என்ன substance அப்படின்னா nitric oxide of the one of the many signaling molecule. And then this cell membrane is a site of the chemical interaction. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? நமக்கு கெமிக்கல் இன்ட்ராக்ஷன் சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நடந்துட்டு இருக்கு. அப்போ சிக்னல் டிரான்ஸ்டக்ஷன் receptor receive the information from the first messenger and the transmit to the message through the serious membrane protein. அப்போ எந்த இடத்துல வந்து நம்ம ஆக்டிவ் ஆகணுமோ அந்த பிளேஸுக்கு போய் என்ன ஆகும்? நமக்கு அது வந்து நமக்கு ஆக்டிவ் ஆகும். சரிங்களா? அப்போ உள்ளுக்குள்ளே வந்து வைரஸா பாக்டீரியா அப்படிங்கிறது நமக்கு என்னது? சிக்னல் மூலிமா செல்வால் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா மற்ற லிம்போசைட்டுக்கு அதாவது இம்யூனிட்டி பவரை கொடுக்கக்கூடிய கேரக்டருக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த சிக்னலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அப்போ அதுக்கு தேவையான எகெயினஸ்டான ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே என்னது? உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கேரட் அதாவது ஆர்கனல்ஸோட ஒரு ஒர்க்கு. ஓகேங்களா? சரி, அப்போ இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசெப்டார் receive the information from the first messenger and transmit the message through the serous membrane protein. The activated second messenger with the stimulate the cell carry out of the specific function. அப்போ என்ன ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகணுமோ அந்த ஃபங்க்ஷனில் நமக்கு என்ன ஆகும்? இன்வால்வ் ஆகும். இப்போ நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்ட உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஃபுட்டை நம்ம டைஜஸ்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு தேவையான பெப்சின், அமேலின், ட்ரிப்சின் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கெமிக்கல் சம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செக்ரிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சிக்னலை கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னா இந்த செல்ஸ் தான். ஓகே, அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டை பொறுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதோடைய செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்னலை வந்து வேரியேஷன் பண்ணும். ஓகேங்களா? சரி, இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஓகே, சரி, அப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா செல் மெம்பரேனோட கேரக்டர் பார்த்துருக்கோம். இது வந்து நம்ம செல் சர்ஃபேஸ் ஆர் பிளாஸ்மா மெம்பரைன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம், அல்லது சைட்டோசால் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் அந்த ஃப்ளூயிக் மொசைக் மாடல் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். சிங்கர் அண்ட் நிக்கோல்சன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 1972 என்ன பண்ணுறாங்க? இந்த ஃப்ளூயிக் மொசைக் மாடல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கேரக்டர் நம்ம எடுத்துக்கிறோம். ஹெட் அண்ட் டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் எடுத்துக்கிறோம். ஹெட்னா எப்படி இருக்கும்? ஹைட்ரோஃபீலிக், நீரை வந்து பார்த்திங்கன்னா விரும்பக்கூடியதாக இருக்கும். டைல் அப்படின்னா நீரை வெறுக்கக்கூடியதாக இருக்கும், ஹைட்ரோஃபோபிக்காக இருக்கும்.
ஓகேங்களா. அப்போ இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லிப்பிட் அண்டு புரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி பாஸ்போலிப்பிட் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரிங்களா. அப்போ இந்த கார்போஹைட்ரேட் மாலிகுல் செல் மெம்பரைன் தி ஷார்ட் செயின் இந்த பாலிசாக்கரைடு என்ன அப்படின்னா பாலிசாக்கரைடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரிச்சிருக்கோம் அப்படின்னா கிளைகோப்ரோட்டீன், கிளைகோலிப்பிட்ஸ் அண்டு கிளைகோகேலிக்ஸ். அதே மாதிரி புரோட்டீன் கேரக்டரை பேஸ் பண்ணி நம்ம கொஷின் கேட்பாங்க. இன்டெக்ரல் புரோட்டீன்னா என்ன, பெரிபரல் புரோட்டீன் என்னன்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணுவாங்க 2 மார்க் கொஷினில் கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து தி மூமெண்ட் ஆஃப் த மெம்பரைன் லிப்பிட் ஃப்ரம் த ஒன் சைடு ஆஃப் த மெம்பரைன் அதர் சைடு ஆஃப் த வெர்டிக்கல் மூமெண்ட் இஸ் கால்டு த ஃப்ளிப் ஃப்ளாப்பிங். இது என்ன பேர் மூமெண்ட்டுக்கு பேர் ஃப்ளிப் ஃப்ளாப்பிங். இந்த மெத்தடுக்கு என்ன பேர்னு கேட்டாங்கன்னா ஃப்ளிப் ஃப்ளாப் ஆர் ஃப்ளாப்பிங். அதாவது அந்த நான் சொன்னேன் இல்லையா ஒரு பாம்பு மாதிரி இப்படி வளைஞ்சு போகும்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மூமெண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப் மூமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். அப்போ அந்த மூமெண்ட் வழியாக தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வெளியிலேருந்து ஒரு புரோட்டீன் வந்து உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகும். அப்போ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். அடுத்த ஃபங்க்ஷன் ஆஃப் த செல் வால் அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக என்னது அப்படின்னா செல் சிக்னலிங். முக்கியமான ஃபங்க்ஷன் என்னது செல் சிக்னல் பண்ணக்கூடியது டிரான்ஸ்போர்ட்டிங் நியூட்ரியன்ட் அண்டு வாட்டர் ப்ரிவென்டிங் அன்வான்ட் சப்ஸ்டன்ஸ். அப்போ தேவையில்லாத ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உள்ள என்னது அலோ பண்ணாது சப்ஸ்டன்ஸ் என்டரிங் இன்டு த செல் அண்டு ஸோ ஆன். சரிங்களா. அப்போ உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பொருள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகிறத தடை செய்யக்கூடியது எது அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் த செல் மெம்பரைன். த ஃபங்க்ஷன் ஆஃப் த செல் மெம்பரைன் இஸ் எ எனாமரஸ் விச் இஸ் இன்க்ளூடிங் த செல் சிக்னலிங் டிரான்ஸ்போர்ட்டிங் நியூட்ரியன்ஸ் அண்டு வாட்டர். அப்போ ப்ரிவென்டிங் அன்வான்ட் சப்ஸ்டன்ஸ் என்டரிங் இன்டு த செல் அண்டு ஸோ ஆன். அடுத்தது செல் டிரான்ஸ்போர்ட். அடுத்த கேரக்டர் என்ன நமக்கு வந்து செல் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லக்கூடியது. த செல் மெம்பரைன் ஆக்ட் ஆஸ் அ சேனல் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஃபார் மாலிகுல். மெயின் ஃபங்க்ஷன் நமக்கு என்னது டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதான் அதோட கேரக்டர். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம் இல்லையா. அதாவது நம்ம எண்டோசைட்டோசிஸ் எக்ஸோசைட்டோசிஸ்னு இதில் பிரிச்சுக்கிட்டோம். ஓகே. எண்டோசைசிஸ் நம்ம என்ன பண்ணுறோம் திரும்பவும் நம்ம 2 கேரக்டரை நம்ம பிரிப்போம். அதாவது பேகோசைட்டோசிஸ் பீனோசைட்டோசிஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரிப்போம். அப்போ பேகோ அப்படின்னால என்ன அர்த்தம் சாலிடு பார்ட்டிகல், பீனோ அப்படின்னா என்னது அப்படின்னா ஃப்ளூயிட் ட்ராப்லெட்ஸ். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு தான் நம்ம கேரக்டர் 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. பேகோ அப்படின்னா சாலிடு, பீனோ அப்படின்னா என்ன மீனிங் நமக்கு வந்து ஃப்ளூயிட் ட்ராப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து கடைசியாக நமக்கு என்ன அப்படின்னா எக்ஸோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ எக்ஸோசைட்டோசிஸ் அப்படிங்கிறது வந்து பாருங்கள் நமக்கு இந்த இடத்துல வெளியேற்றக்கூடியன்னு சொல்லலாமா. அப்போ வெசிக்கல் ஃபியூஸ் வித் த பிளாஸ்மா மெம்பரைன் அண்டு எஜெக்ட் அண்ட் கண்டென்ட் வெளியேற்றுறது. எஜெக்ட் அப்படின்னா வெளியேற்றக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ த மெட்டீரியல் மே பி செக்ரிகேட் இன் த கேஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் என்சைம் ஹார்மோன் ஆர் மஸ்கஸை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும் இது வந்து நமக்கு இந்த இடத்துல வெளியேற்றும். அடுத்த சிக்னல் டிரான்சாக்ஷன் பார்த்தோம். அப்போ சிக்னல் டிரான்சாக்ஷன் அப்படின்னா செல் என்னது நமக்கு முக்கியமாக receive the information from outside respond to the signal transaction சொல்லக்கூடியதான் இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர்.